ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இப்படி அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ்டர்டே நைட் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணியிருப்பாங்க, ஸோ அவங்க உங்களை பற்றி திங்க் பண்ணாங்களா, அவங்களோட தாட்ஸ் எந்த மாதிரி இருந்திருக்கும், அவங்களோட சுச்சுவேஷன்ஸ் எந்த மாதிரி இருந்திருக்கும், ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுத்துங்க. ஓகேவா? தென் யாருக்காவது என்கிட்ட பர்சனலாக ரீடிங் வேணும், மெடிடேஷன் கற்றுக்கணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Five of Pentacles, okay. Three of Cups, Seven of Cups, Three of Pentacles, Knight of Swords, Moon, okay. Nine of Cups, Queen of Pentacles, Six of Wands, Five of Swords, Ten of Wands, Strength. So bottom of the deck, Three of Swords. Three of Wands, Seven of Cups, Star, Page of Pentacles, Six of Pentacles, Three of Pentacles, the Hierophant, Eight of Cups, Two of Pentacles, Knight of Cups, Nine of Wands, Devil, Page of Cups. ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோக்கு எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, எஸ்டர்டே நைட் இந்த ஒரு பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ஸோ அவங்க சுச்சுவேஷன்ஸ் என்ன தான் பார்க்க போகிறோம். ஓகே ஓகே வீடியோ போஸ்ட்லெஸ் ரீடிங் கிடையாது. இது ஒரு கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ யாருக்கு ரெசனேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மொத்தம் விட்டுடுங்க. ஓகே ஓகே ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எனக்கு என்ன தோணுதுன்னா, மேபி நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் ஃபினான்ஷியலி வந்து செட்டில்டு ஒரு பர்சனாக கிடையாது. ஃபினான்ஷியலி இவருக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஓகே, அப்போ இவர் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால மேபி உங்களை விட்டுட்டு இவர் லாங் டிஸ்டன்ஸ் போயிடுறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் இவர் போயிட்டு உண்டு உங்களை விட்டு. எனக்கு கரியர் செட் ஆகலை, எனக்கு ஃபினான்ஷியல், நான் இண்டிபெண்ட் கிடையாது, எனக்கு கொஞ்ச நாளைக்கு எனக்கு தூர இடத்துக்கு போய் எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு வந்தால் எனக்கு கொஞ்ச நாள் இவர் உங்ககிட்ட சொல்லிட்டு உண்டு. தென் போயிட்டும் உண்டு. பட் அங்கே போய் இவர் உங்களை மூவ் ஆன் ஆகிட்டு உண்டாங்கிட்ட போயிட்டு உண்டு. பட் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டாங்கிட்ட மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை, ஏன்னா இவர் உங்களை ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு உண்டு. ஓகே,
എനിക്ക് என்ன தோணுதா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் அப்கோர்ஸ் உண்டு. தேர்ட் பார்ட்டி இங்கே நமக்கு என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்டாக இருக்கலாம். மேபி 2 பேருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். ஒரு ஃப்ரெண்ட் அவங்க உங்களுக்கும் ஃப்ரெண்டாக இருக்கலாம், அவங்களுக்கும் ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஸோ இங்கே நமக்கு தேர்ட் பார்ட்டியாக வர்றது ஒரு ஃப்ரெண்டாக தான் நமக்கு இங்கே காட்டுது. ஓகே, நான் ஆக்சுவலி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிறைய விஷயங்கள் ஹைடு பண்ணிட்டு இந்த ஒரு பர்சன் நிறைய விஷயங்களை சீக்ரெட்டிவாக வச்சுட்டு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ட்ரஸ்ட் இஷ்யூ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். எனக்கு என்ன தோணுதா, ஏதோ ஒரு பர்சன் அவங்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் இந்த இந்த நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் கேட்டால் உங்களை பற்றி நிறைய நெகட்டிவான விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு ஓகே. பட் அந்த நெகட்டிவான விஷயங்கள் இந்த ஒரு பர்சன் அதை மைண்டுக்குள்ளே வச்சுட்டு மேபி அந்த ஒரு பர்சன் ஓப்பனாக இதுதான் ப்ராப்ளம் அதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு உங்ககிட்ட ஓப்பனாக சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் ஒரு சில விஷயங்களை சொல்லி மனசில் ஆக்கியிருப்பீங்க. பட் இவர் அது எதையும் ஓப்பனாக ஷேர் பண்ணுறதுக்கும் ரெடி கிடையாது. அது எல்லாத்தையும் மைண்டுக்குள்ளே வச்சுட்டு ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ஹைடிங்ஸ் உண்டு. ஓகே ஓகே. பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் 110% நீங்கள் உண்மையாக இருந்துட்டு இந்த ஒரு பர்சன் பல தடவை ஃபினான்ஷியலி எனக்கு ப்ராப்ளம் இருக்குது சொல்லும்போது இவருக்கு எல்லாரும் ஒரு சிலருக்கு ஃபினான்ஷியலி இந்த ஒரு பர்சனுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு ஒரு மென்டல் சப்போர்ட் கொடுத்துட்டு ஒரு எமோஷனல் சப்போர்ட் கொடுத்துட்டு ஒரு 110% நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் ட்ரூவாக நின்றுட்டு பட் கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு பர்சனை பயங்கர இஷ்டம் உண்டு, லவ் உண்டு, எமோஷனலி பயங்கரம் இந்த ஒரு பர்சனை கனெக்ட் ஆகிட்டு பட் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு கஷ்டப்பட்டு மூவ் ஆன் ஆகிட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, வேறு வழியில் மூவ் ஆன் ஆகிட்டு உங்களுக்கு. பட் உங்களுக்கே தெரியும் எஸ் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு என்னோட லவ் வந்து ஆத்மார்த்தமான ஒரு லவ்வாக இருந்தீங்க, நான் கொடுத்த ஒரு ஸ்நேகம் ட்ரூவான ஒரு ஸ்நேகமாக இருந்தீங்க, அது என்னை விட்டு எங்கேயும் போகாது, அது கட்டாக என்னை தேடி வரும், உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் உண்டு. ஓகே, ஏன்னா வந்து ஒரு அப்போ நீங்கள் நினச்சிட்டு எஸ் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ட்ரூவாக நின்றுட்டு அப்போ ஒரு ஆளை மட்டும் ட்ரூவாக நின்று ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போக முடியாதுல்ல. ஸ்னேகங்கிறது 2 சைடும் வேணும்ல. ஒரு சைடு மட்டும்தான் ஸ்னேகத்தை கொடுத்து நான் மட்டும் கேரிங்காக இருந்து லவ்வாக இருந்து நான் மட்டும் ட்ரூவாக இருந்தேன், நானே வலி அனுபவிச்சு நானே வந்து வேதனை அனுபவிச்சு நான் என்ன பண்ண முடியும், எனக்கு வேறு வழி தெரில, நானும் இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் ஆன் ஆகி போகிறேன், மேலே ஒருத்தர் இருக்கு அவன் பார்த்துக்கட்டும், அந்த நானும் அவங்களும் சேரும்னு விதி இருந்தால் கட்டாயம் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து சேரும். உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் உண்டு. ஓவர் திங்கிங் பண்ணி நீங்களும் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த ரிலேஷன்ஷிப் போய்ட்டு மூவ் ஆன் ஆகிட்டு மேபி நீங்கள் ஒரு டிட்டாச்மெண்ட் எனர்ஜியில் நிற்கலாம். ஸ்னேகம் உண்டா கேட்டால் ஸ்னேகம் உண்டு, கனெக்டட் தான், வெயிட்டிங் தான் நீங்கள். பட் நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு முன்னாடி மாதிரி இந்த ஒரு பர்சனை சேஸ் பண்ணுறதுக்கோ இந்த ஒரு பர்சனை தாங்கிறதுக்கோ கேர் பண்ணுறதுக்கோ நீங்கள் ரெடி கிடையாது கரண்ட் சுச்சுவேஷன். ஏன்னா நீங்கள் நிறைய லெசன் லேர்ன் பண்ணிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே ஓகே. ஆக்சுவலி இந்த இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் ஹார்ட் பிரேக் ஆகிட்டு இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் கேட்டு நீங்கள் தான். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இவர் என்னென்னா இவர் உங்களை விட்டு லாங் டிஸ்டன்ஸ் போயிட்டு சில ஹைடிங்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ட்ரஸ்ட் இஷ்யூ எல்லாமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். பட் இவர் ஒருபோதும் உங்களை வேண்டான்னு இவர் நினச்சிட்டு இல்லை. ஓகே, ஏன்னா இவர் உங்களை விட்டு லாங் டிஸ்டன்ஸ் போன பிறகும் இவர் ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு அப்போ இவர் ஹோல்டு பண்ணி பிடிச்சிடும்னா இவருக்கு உங்ககிட்ட ஏதோ ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிட்டு மேபி இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் பல கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் ஒரு டவுனான சுச்சுவேஷனில் உங்ககிட்ட ஒரு 10 minutes வந்து பேசினா இவருக்கு மனசு சாந்தி அடையமாக இருக்கும். அதனால் இவர் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ், எவ்வளோ ப்ராப்ளம்ஸ், எவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எவ்வளோ ட்ரஸ்ட் இஷ்யூ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் ஆளும் ஒருபோதும் உங்களை வேண்டான்னு வச்சுட்டு இல்லை. மேபி ஃபிசிக்கலாக உங்களை விட்டு கொஞ்சம் மூவ் ஆன் ஆகிற மாதிரியோ கொஞ்சம் கோவமாக பிஹேவ் பண்ணாலும் இவர் மனசுக்குள்ளே நீங்கள் எனி டைம் இவருக்கு லைஃப் லாங் வேணும் தான் இவர் நினச்சிட்டு அதனால தான் இவர் இவங்களை ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு உண்டு நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில். சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இந்த ஒரு பர்சன் குறைச்சி நாளைக்கு கோவத்தில் இருந்தாலும் அது கோவம் தீர்ந்த பிறகு மறுபடியும் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகிட்டு அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் இந்த ஒரு பர்சன் மாறுதும் போகிறதும் நின்றுட்டு பட் இந்த இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இவருக்கு டோட்டலி ஹார்ட் பிரேக் ஆகிட்டு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து மூவ் ஆன் ஆகிட்டு ஓகே. முன்னாடி மாதிரி இன்னொரு பர்சன் இஷ்டப்பட நேரம் வாருது, இஷ்டப்பட நேரம் போகிறது, அது எதுவும் இப்போ இங்கே சாத்தியமாகலை. ஓகே, ஏன்னா நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு ஓகே. அப்போ இவருக்கு இப்போ என்ன சொல்கிறது, இவர் நினைக்கிற ஓடி வந்து வர முடியலை.
ஓகே. ஏன்னா எனக்கு எது தோணுது, நீங்கள் ஏதாவது ஸ்ட்ராங்காக பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்கலாம். இல்லைங்க நீங்கள் இப்போ அவைலபிள் இல்லைன்னு காட்டிக்கலாம். நான் சேஞ்ச் ஆகிட்டேன் நீங்கள் காட்டிக்கலாம். ஏதோ இந்த ஒரு போஸ்டோட மைண்டில் இப்போ நீங்கள் அவைலபிள் இல்லை, மூவ் ஆன் ஆகிட்டீங்க, நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டீங்க அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் இவருக்கு மைண்டில் பதிச்சுட்டு. இல்லைங்க உங்களை பற்றி யாரோ இவருக்கு அப்பப்போ இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணி கொடுத்துட்டு. அப்போ அவருக்கு அது ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுட்டு, நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டீங்க தெரிஞ்சுட்டு. அப்போ இப்போ இவருக்கு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் இவர் இருந்தாலும் இவருக்கு ஒரு ப்ராப்ளம் சொல்லும்போது இவரை சுற்றி 1000 மெம்பர்ஸ் இருக்கலாம், 1000 பர்சன்ஸ் இருக்கலாம். பட் இவர் வந்து ஹீல் ஆகுறது, இவரோட கஷ்டம் நஷ்டத்தை வந்து உங்ககிட்ட சொல்லும்போது இவருக்கு அதில் ஒரு ஹீலிங் கிடச்சிது. உங்ககிட்ட கிடைச்ச ஒரு ஹீலிங் இவருக்கு வேறு யாருக்கிட்டே கிடைச்சிட்டும் இல்லை. ஓகே. அப்போ இவருக்கு இப்போ லைஃப்பில் ஓடி வர முடியல. ஓகே. அது முன்னாடி மாதிரி இவருக்கு ஓடி வர முடியல. ஏன்னா நீங்கள் இங்கே சேஞ்ச் ஆகிட்டு உண்டு, நீங்கள் இங்கே திருந்துட்டு. அப்படி நீங்கள் சேஞ்ச் ஆகாட்டாலும் நீங்கள் அவுட்டில் சேஞ்ச் ஆன மாதிரி காட்டிட்டு. ஸோ அது நினைக்கும் போது இவருக்கு பயங்கரமாக ஹார்ட் பிரேக் ஆகிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில். நம்ம போக முடியலையே, நம்ம நினைக்கிற நேரம், நம்ம எப்போவுமே நம்ம நினைக்கிற நேரம் போவோம், நம்ம நினைக்கிற நேரம் வருவோம், நம்ம நினைக்கிற நேரம் போவோம். அப்போ அந்த ஒரு பர்சன் அவைலபிளாக இருந்தாங்க. அப்போ நான் எனக்கு இஷ்டப்படுற நேரம் போனேன், இஷ்டப்படுற நேரம் வந்தேன். பட் கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு பர்சன் அவைலபிளாக இல்லை. இவங்க கரண்ட் சுச்சுவேஷன் அவைலபிளாக இல்லைன்னா அதுக்கு காரணம் நான் தான். ஏன்னா நான் என்ன சொல்கிறது, நான் இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு அவங்களோட ஃபீலிங்ஸுக்கு எமோஷன்ஸுக்கு நான் வேல்யூ கொடுக்கல. நான் ஒரு ப்ராக்டிக்கலாக நின்றுட்டு நான் எனக்கு இஷ்டப்படுற நேரம் நான் போவேன். ஆப்போசிட் இருக்க பர்சன் என்ன ஸ்நேகிக்கிறாங்க, அவங்க என்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் எதிர்பார்க்குறாங்க, ஒரு ஸ்டெபிலிட்டி எதிர்பார்க்குறாங்க, ஒரு ஸ்நேகம் எதிர்பார்க்குறாங்க. பட் அவங்களுக்கு ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் நான் கொடுக்காம நான் ப்ராக்டிக்கலாக ஒரு செல்ஃபிஷாக நான் எப்போ டவுன் ஆகுறோம் அந்த டைம் மட்டும் தான் நான் ஆப்போசிட் தேடிட்டு. அதுதான் ஆப்போசிட்டோட போஸ்டருக்கு அது மனசிலாயிட்டு. ஸோ ஒருத்தவங்களுக்கு என்னைக்கு ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்களா, அவங்களுக்கு நம்மளை பற்றி மனசிலாயிட்டு. நமக்கு இந்த ஒரு இவன் வந்து அவன் டவுன் ஆகிற நேரம் மட்டும் தான் நம்ம லைஃப்பில் வர்றான் அப்படின்னு போஸ்டருக்கு மனசிலாயிட்டு. அதனால தான் அவங்க என்னை விட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் மூவ் ஆன் ஆகிட்டு. இவருக்கு அது மனசிலாயிட்டு. அப்போ இவருக்கு அது ஹார்ட் பிரேக் ஆகிட்டு. ஏன்னா எப்பவும் ஒருத்தவங்க கிட்ட இருக்கும்போது அவைலபிளாக இருக்கும்போது யாருக்கு ஸ்நேகம் மனசில் ஆகிறது கிடையாது. நம்ம ஒருத்தவங்களை விட்டு மூவ் ஆன் ஆகும்போது தான் அவங்களுக்கு நம்ம கொடுத்த ஸ்நேகம் உண்மையான ஸ்நேகமாக இருந்தே கட்டாயம் மனசில் ஆகும். அதே மாதிரி நீங்கள் கொடுத்த ஒரு ஸ்நேகம் உண்மையான ஸ்நேகம் இருந்தனால தான் நீங்கள் மூவ் ஆன் ஆன பிறகு அவருக்கு அந்த ஸ்நேகம் மனசில் ஆகிட்டு. அப்படி அவருக்கு மனசில் ஆகலையே நீங்கள் கொடுத்த ஸ்நேகம் உண்மையான ஸ்நேகம் இல்லைன்னு நினச்சிக்கோங்க. ஓகே. ஓகே. ஸோ அதனால் இவருக்கு ஹார்ட் பிரேக் ஒரு ஹார்ட்டில் ஒரு 3 வால் எடுத்து குத்துனா ஒரு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு இவருக்கு. இந்த ஒரு செப்பரேஷன் இவருக்கு ஒரு ஹார்ட் பிரேக். நீங்கள் மூவ் ஆன் ஆனது ரொம்ப நல்ல விஷயம். எப்போவுமே நம்ம ஒருத்தவங்களை வந்து தாங்குகிறோம், அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கிறோம், அவங்க அப்படின்னு இருக்கும்போது கட்டாயம் அந்த இடத்துல வந்து நம்மளோட வேல்யூ அவங்களுக்கு புரியாது. நம்மளோட ஸ்நேகம் உண்மையான ஒரு ஸ்நேகமாக இருந்தீங்க, நீங்களும் மூவ் ஆன் ஆகுங்க. உண்மையான ஸ்நேகம் இங்கே கொடுத்துருந்தீங்க, அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க, கட்டாயம் அவங்கள தேடி வருவாங்க. இங்கே கொடுத்த ஸ்நேகம் பொய்யா இருந்தீங்க வரமாட்டாங்க. ஓகே. அப்போ இவர் எஸ்டர்டே நைட் இவர் என்ன திங்க் பண்ணிட்டோன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு சிலவங்களுக்கு காஸ்ட் ரிலீஜியன்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், எல்லாருக்கும் இல்லை. ஒரு சிலவங்களுக்கு காஸ்ட் ரிலீஜியன்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம். ஓகே. எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இவரே வந்து எஸ்டர்டே நைட் இவரோட ஃப்ரெண்டு கூட ஏதோ பார்ட்டிக்கு செலிப்ரேஷனுக்கு என்ஜாய் பண்ணிட்டு. ஓகே. கொஞ்சம் தலைக்கண்ணு பிடிச்ச பர்சன் கூட நம்ம சொல்லலாம். காரணம் என்னென்னா ஹையர் பொசிஷனில் உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம். மேபி எல்லாருக்குள்ள ஒரு சிலவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். ஓகே. ஆப்ஷன்ஸுக்கு எந்த ஒரு குறை இல்லாத ஒரு பர்சனாக இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. இவருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கிறனால தான் உங்களோட வேல்யூ ஒர்த் இவருக்கு மனசில் ஆகிட்டு இல்லை. ஓகே. இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஆக்சுவலி அதனால தான் அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ வந்திருக்கலாம். உங்களுக்கு அது ஸ்டார்டிங்கில் மனசில் ஆகாட்டாலும் போக போக மனசிலாகிட்டு உண்டு. இவனுக்கு நம்மளை விட்டுட்டு வேறு ஆப்ஷன்ஸ் உண்டு. அதனால தான் நம்ம கொடுக்குற ஸ்நேகம் இவனுக்கு மனசிலாகிட்டு இல்லை. அப்போது இவன் லாஸ்ட் என்னைக்கு நம்ம இவனுக்காக 24/7 காத்திருக்கிறோம். லாஸ்ட் இவன் எண்டிங்கில் நம்மளை விட்டுட்டு வேறு யாரையும் கட்டாயம் இவன் சூஸ் பண்ணுவான்னு உங்களுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ட்ரஸ்ட் இஷ்யூ உண்டு. ஓகே. அதனால தான் நீங்களும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் மனசிலாகிட்டு இல்லை, பட் போக போக மனசிலாகிட்டு உண்டு. ஸோ நீங்களும் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. இவங்களுக்கும் ஆப்ஷன்ஸ் உண்டு. இவர் என்ன சொல்லுது, இவருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு, கன்ஃபியூஸ். இவர் எஸ்டர்டே நைட் இவர் ஃப்ரெண்டு கூட ஏதோ பார்ட்டியோ செலிப்ரேஷன் இவர் அடித்து பிடிச்சி என்ஜாய் பண்ணிட்டு உண்டு. பட் ஆள் ஹாப்பியான்னு கேட்டால் ஹாப்பி கிடையாது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு லைஃப்பில் இப்போ பர்டன்ஸ் நிறைய உண்டு. இவருக்கு பர்டன்ஸ் மீன்ஸ் என்ன சொல்கிறதுனா, இவருக்கு ஒன்றும் இல்லை. கடைசி வரைக்கும் நீங்கள் இவருக்கு லைஃப்பில் வேணும். எதுக்கு வேணும் தெரியுமா? கடைசி வரைக்கும் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் வேணும். எதுக்கு வேணும் தெரியுமா? இவர் கஷ்டப்படக்கூடிய டைமில்
இவர் அவரோட கஷ்டத்தை எல்லாத்தையும் வந்து கொட்டுறதுக்கு நீங்கள் வேணும். ஓகே, இவர் ஏதாவது ரொம்ப டவுனாக இருக்கிற டைமில் இவர் உங்ககிட்ட வருவார். நீங்கள் வந்துட்டியா, ஓகே எல்லாம் சரியாகும், ஓகே நீ ஃபீல் பண்ணாத, ஒரு ஒரு மென்டல் சப்போர்ட், ஒரு எமோஷனல் சப்போர்ட்டு. ஸோ அதுக்கு மட்டும்தான் இவருக்கு தேவை நீங்கள். ஓகே, பட் இப்போ இவருக்கு அடித்து பிடிச்சி என்ன தான் லைஃப்பை என்ஜாய் பண்ணாலும் இவருக்கு ஒரு மென்டல் சப்போர்ட்டோ இவர் எதிர்பார்க்குற ஒரு எமோஷனல் சப்போர்ட் இவருக்கு வேறு யார்கிட்ட கிட்டிட்டு இல்லை. ஓகே, இப்போ நீங்கள் இப்போ மூவ் ஆன் ஆகலைங்க, இப்போ அவர் ஆள் ஓடி வந்தாகும், நீங்களும் எமோஷனல் சப்போர்ட் ஒரு மென்டல் சப்போர்ட் கொடுத்துருப்பீங்க, ஆளு மறுபடியும் ஓடி ஆகும். பட் இப்போ நீங்கள் டோட்லி சேஞ்ச் ஆகிட்டு நீங்கள் டோட்லி மூவ் ஆன் ஆகிட்டு. அப்போ இவருக்கு பேர்டன்ஸ் மீன்ஸ் இப்போ என்ன சொல்கிறது, இவருக்கு லைஃப்பில் இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ், கரியரில் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லைங்க மனசில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், மைண்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். பட் இவருக்கு ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு யாரும் இல்லை, நான் ஒற்றைக்கு நிற்கிறேன், என்னை கேர் பண்ணிக்க யாரும் இல்லை, என்னை லவ் பண்ணிக்க யாரும் இல்லை, என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை. மேபி எனக்கு என்ன தோணுதுன்னா, இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு, பட் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் ப்ராக்டிக்கலாக இருக்கலாம். இவர்கிட்ட இருக்கிற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவருக்கு இப்போ லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இவருக்கு 2-3 ஆப்ஷன்ஸ் மேபி இருக்கலாம், இல்லை நான் சொல்ல வரல. பட் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ப்ராக்டிக்கலாக இருக்கலாம். ப்ராக்டிக்கலாக என்ன சொல்கிறது, இந்த ஒரு பர்சன்கிட்ட என்ன விஷயம், ப்ராக்டிக்கல் மீன்ஸ் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் கரெக்டாக பண்ணிவிட்டு அப்படி இருப்பாங்கல்ல. இந்த ஒரு பர்சன்கிட்ட என்னத்தெல்லாம் கறக்க முடியுமோ அதெல்லாம் கறந்துக்கிட்டு அதுக்கு ஒரு ஸ்நேகம் ஒரு பேர் வச்சுட்டு கூட அப்படி இருக்கிறவங்களா இருக்கலாம். பட் இவர்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காம இவருக்கு ஒரு சப்போர்ட், மென்டல் சப்போர்ட், எமோஷனல் சப்போர்ட் எல்லாம் இவருக்கு நீங்கள் தான் கொடுத்துட்டு. அப்போ இவருக்கு ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இவர் எஸ்டர்டே நைட் இவர் என்ன திங்க் பண்ணிட்டு உண்டுன்னா, எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, பட் எல்லாம் இருந்தும் எனக்கு ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகுது, எனக்கு யாரும் இல்லை, என்னை புரிஞ்சுக்க யாரும் இல்லை, எனக்கு கேர் பண்ணிக்க யாரும் இல்லை, நான் ஒற்றைக்கு நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அதை நினைக்கும் போது இவருக்கு பயங்கர போர்டுன்னு ஃபீல் ஆகிட்டோம். இவர் சாரி ஃபீல் பண்ணுறாரு. ஓகே, ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் ஒரு சாரி ஃபீல் பண்ணுங்க. இவர் ஆக்சுவலி பகல் டைம் இவர் உங்களை பற்றி திங்க் பண்ணாட்டாலும் இவர் நைட்டு டைம் உங்களை பற்றி ரொம்ப திங்க் பண்ணிட்டு உண்டு. பட் நைட்டு திங்க் பண்ணுறது நமக்கு ஸ்டேபிளான்னு கேட்டால் ஸ்டேபிள் கிடையாது. காலையில் கேட்டீங்கன்னா இப்போ சில பர்சன்ஸ் நைட்டு திங்க் பண்ணுவாங்க, பட் காலையில் ஆகும்போது மறந்து போயிடும் அவங்க திங்க் பண்ண விஷயங்கள். ஓகே, அதே மாதிரி நைட்டு உங்களை பற்றி திங்க் பண்ணக்கு ஒரு டைமில் சாரி ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அவருக்கு இப்போ தான் உங்களோட வேல்யூ வர்த்தனை மனசிலாயிட்டு உண்டு. இவருக்கு இப்போ தான் ஒரு எமோஷனல் சப்போர்ட் நீங்கள் கொடுத்த இவருக்கு லைஃப்பில் நீங்கள் இருந்தது, இவருக்கு கொடுத்த ஒரு எமோஷனல் சப்போர்ட் இவருக்கு ஒரு பொக்கேஷமாக இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. இவருக்கு அப்போது நைட்டு உங்ககிட்ட வரணும், உங்களை அப்ரோச் பண்ணணும், உங்களுக்கு ஒரு கால் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும் என்ன உண்டு. பட் அது ஸ்டேபிளான்னு கேட்டால் ஸ்டேபிள் கிடையாது. மேபி இதில் ஒரு சிலர் உங்களுக்கு வந்து ஒரு போஸ்டர் கிட்டது ஒரு காலில் ஒரு கம்யூனிகேஷனும் கட்டாயம் பாசிபிள் ஆகும். ஒரு 6 ஹவர்ஸ்லையும் 6 டேஸ்லையும் 6 வீக்ஸ்லையும் பாசிபிள் ஆகும். பட் அது ஸ்டேபிளான்னு கேட்டால் ஸ்டேபிள் கிடையவே கிடையாது. காரணம் என்னென்னா, இந்த ஒரு பர்சன் நீங்கள் இப்படி திருந்துவீங்க, சேஞ்ச் ஆகும்னு இவர் எதிர்பார்க்கல. இவருக்கு இப்பவும் இவர் ஆசைப்படுற விஷயம் என்னன்னா, இவருக்கு லைஃப் லாங் நீங்கள் வேணும். ஆனால் இவர் உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குறதுக்கோ ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறதுக்கோ ஆள் வந்து ரெடி கிடையாது. காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு நீங்கள் ஒரு மென்டல் சப்போர்ட், ஒரு எமோஷனல் சப்போர்ட்டாக தான் இவர் வேணும்னு நினைக்கிறாரு. ஓகே, அப்போ இவர் ஒரு காலோ ஒரு மெசேஜ் பண்ணி இவர் நைஸாக அவங்களே பேசி மறுபடியும் உங்களை இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு போகணுன்னு நினைக்கிறாரு. ஓகே, ஸோ அதனால ஏன்னா இவருக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இவர் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இவருக்கு ஒரு ஹாப்பி கிடையாது, லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை. ஓகே, இவருக்கு லைஃப்பில் சுத்தமாக ஒரு பேலன்ஸ் கிடையாது. ஸோ அதனால் இப்போதைக்கு இவர் வந்தாங்கன்னா ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு உடனே கிடைக்கும்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஏன்னா நமக்கு நைட் ஆஃப் சோர்ஸ் நைட்டு கார்டாக நமக்கு வந்திருக்கு. நைட்டு இந்த ஒரு பர்சன் திங்க் பண்ணாலும் இவருக்கு காலையில் எழும்பும்போது மைண்டு மாறி ஆகும். ஏன்னா மனுஷனோட மைண்ட் இங்கே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதேமாதிரி எனர்ஜி இங்கே சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி ஒரு எனர்ஜி, நாளைக்கு எனர்ஜி நமக்கு ஏன்னா மனுஷனோட மைண்டு தடுமாறிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி எனர்ஜியும் இங்கே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அப்படி பார்க்கும்போது இவர் கட்டாயம் உங்கள் லைஃப்பில் ஒரு மெசேஜ் ஒரு காலை பண்ணுவார். பட் அது ஸ்டேபிள்னு கேட்டால் ஸ்டேபிள் கிடையாது. ஓகே, பட் இவர் உங்களை சூஸ் பண்ணுவார். ஏன்னா இவருக்கு உங்களை சூஸ் பண்ணணும் டிசைர் உண்டு. ஓகே, ஏன்னா இவருக்கு லைஃப்பில் ஒரு இப்போதைக்கு இவர் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இவருக்கு ஒரு பேலன்ஸ் இல்லை. இவருக்கு ஒரு 9 ஆஃப் கப்ஸ் ஆகாது. இவருக்கு திருச்செறிவு வரணும். எஸ், எனக்கு இவருக்கு அதுக்கு நீங்கள் கொடுக்க ஒரு செப்பரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவருக்கு ஒரு திருச்செறிவு வரணும். என் லைஃப்பில் எத்தனையோ பர்சன்ஸ் இருந்தாலும், என்னை சுற்றி எத்தனையோ மெம்பர்ஸ் இருந்தாலும் நான் கம்ப்ளீட் ஆகிட்டு இல்லை. நான் இந்த ஒரு போஸ்டர் கூட பேசும்போது, இந்த ஒரு போஸ்டர் கூட பழகும்போது எனக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிட்டு இவருக்கு அது மனசில் ஆகணும். அது மனசில் ஆகக்கூடிய டைமில் இவர் உங்களை சூஸ் பண்ணுவார். அது வரைக்கும் இவர் உங்களை சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் கட்டாயம் ஒரு மெசேஜ் பண்ணுவார். இவருக்கு லாஸ்ட் வரைக்கும் ஒரு எமோஷனல் சப்போர்ட்டாக தான் நீங்கள் இருக்கும்னு நினைக்கிறாங்க. பட்
இவர் உங்களை சூஸ் பண்ண வைக்கணும்னா அது உங்களோட கையில் தான் இருக்குது. இவர் வந்தாலும் வந்துட்டியா தங்கமே வைரமேன்னு கொஞ்சமாக ஒரு டிட்டாச்மெண்ட் எனர்ஜி நீங்கள் நிற்கணும். ஓகே, டிட்டாச்மெண்ட் எனர்ஜி நீங்கள் நிற்கும்போது ஆளுக்கு அப்போ மனசிலாகும், ஓகே முன்னாடி மாதிரி இல்லை, அவங்க சேஞ்ச் ஆகிட்டு இனிமேல் இவங்க லைஃப்பில் நம்ம லைஃப்பில் இவங்க வரமாட்டாங்க, இவங்க டோட்லி மாறிட்டு முன்னாடி நம்ம ஸ்நேகத்துக்காக தாங்கி இருந்தாங்க, இப்போ ஆள் டோட்லி சேஞ்ச் ஆகிட்டு இப்போ இவங்க ப்ராக்டிக்கலாக மாறிட்டு நம்ம ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குறதா இருந்தால் மட்டும் இவங்க லைஃப்பில் நிற்பாங்கன்னு அவங்களுக்கு ஒரு தாட் வரணும். அந்த டைமில் இவர் உங்களை சூஸ் பண்ணுவார். அது உங்களோட கையில் தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை டீல் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் ஒரு சிலவங்களுக்கு இந்த போஸ்ட் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கலாம், எனக்கு காஸ்ட் ரிலேஷன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, நம்ம 2 பேரும் ஒரு லைஃப்பில் ஒரு ஃப்ரெண்டாக போகலாம், இல்லைங்க ஒரு நமக்கு ரிலேஷன்ஷிப் வேண்டாம் அப்படின்னு இவர் பல தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். பட் இவர் எவ்வளோதான் காஸ்ட் ரிலேஷன்ஸ் இவருக்கு டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் இவர் கரெக்டாக உங்களை சூஸ் பண்ணுது. உங்களை சூஸ் பண்ணது உங்களோட கையில் தான் இருக்குது. இவர் எப்போ ஓடி ஒரு மெசேஜ் பண்ணால் ஒரு கால் பண்ணல நீங்கள் அவைலபிள் காட்டிக்கக்கூடாது. ஓகே, என்ன ஓகே சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், ஓகே பாய், அதோடு நீங்கள் முடிச்சுக்கோங்க. நீ எப்போ வருவா, நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், உங்கள் ஆளுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், இந்த ஒரு செப்பரேஷன் நான் கஷ்டப்பட்டேன், ஒன்று நினச்சி நான் அழகு நானே கிடையாது, இந்த மாதிரி எதையும் எக்ஸ்பிரஸ் பண்ணாதுங்க. ஆள் உடனே ஓடி ஆகும். ஏன்னா ஆளுக்கு இப்போ ஒரு ஆளுக்கு அதை திருச்செறிவு வந்துட்டு இல்லை, புரியுதுல்ல? ஸோ நீங்கள் இவருக்கு லைஃப்பில் எத்தனை மாத்திரம் இம்பார்ட்டன்ட் நீங்கள் புரிய வைங்க. உண்மையான ஆத்மார்த்தமான ஒரு ஸ்நேகமாக இருந்தீங்க, யாராலுமே குறைச்ச நாளைக்கு ஒரு செப்பரேஷன் இருக்க முடியுமே தவிர அவங்கள நம்மளை விட்டு விலகவே முடியாது. ஓகே, பயங்கர அடிக்ஷன் உண்டு உங்கள் மேலே கரண்ட் சுச்சுவேஷனில். ஆக்சுவலாக இவருக்கு தேவைங்கிறது எமோஷனல் சப்போர்ட் தான். அந்த எமோஷனல் சப்போர்ட் இப்போ இவருக்கு அடிக்ஷனாக மாறிட்டு இவர் எஸ்டர்டே நைட்டு உங்களை பற்றி ட்ரீம் காண்புன்னு சொல்லலாம். இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் ஸ்நேகம் உண்டு. அது நைட்டு, ஓகே நைட்டு அந்த ஒரு நைட்டு உங்களை பற்றி திங்க் பண்ணுறது, சாரி ஃபீல் பண்ணுறது, இவங்க மேலே ஸ்நேகம் வருதெல்லாம் நைட்டு ஓகே. பட் காலையில் எழுப்பியாவது மைண்டு சேஞ்ச் ஆகிட்டு மாறிட்டு ஓகே. இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் ஸ்நேகம் உண்டு, ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன்ஸ் உண்டு, ஆசை உண்டு, எல்லாம் உண்டு. பட் எல்லாத்தையும் ஆளு சப்ரஸாக பண்ணுறாங்க. ஓகே, இவர் வந்தாலும் என்ன மேபி இவர் ஒரு காலம் ஒரு மெசேஜ் பண்ணிட்டாலும் என்ன எனக்கு நீ ஏன் மெசேஜ் பண்ணல, நீ எனக்கு ஏன் கால் பண்ணல, மறந்துட்டியா, இப்படி கேட்குறது தான் வாய்ப்பே இருக்கே தவிர நான் உனக்காக நீ இல்லைங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஹார்ட் பிரேக் ஆகிட்டு இவர் எல்லாத்தையும் கொட்டுறதுக்கு ஆள் ரெடி கிடையாது. ஓகே, இதுதான் இந்த ஒரு பர்சன் எஸ்டர்டே நைட்டு திங்க் பண்ண விஷயங்கள். ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த ரிலேஷன்ஷிப்பில் யாரோ ஒருத்தங்க உங்களை பற்றி ராங்காக சொல்லிட்டு உண்டு. ஓகே, பட் என்ன தான் ராங்காக சொல்லிட்டு உண்டுனாலும் குறைச்ச நாளைக்கு இந்த ஒரு போஸ்ட் மேலே ஒரு கோபத்தில் இருந்தாலும் அது ஸ்டேபிளாக கிடையாது, ஸ்டேபிள் ஒன்றும் கிடையாது. இவருக்கு கடைசி வரைக்கும் இவர் உங்களுக்கு நீங்கள் வேணும்னு நினைக்கிறாரு, நிறைய விஷயங்களை ஹைட் பண்ணுறாரு. ஓகே, பட் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருங்க. ஓகே, நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருங்க, கொஞ்சம் எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண படிங்க, மைண்டை வேறு இதில் டைவெர்ட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் மைண்டை வேறு இதில் டைவெர்ட் பண்ணி நீங்கள் டிட்டாச் பண்ணி எனர்ஜியில் நின்னீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட், ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். ஓகே, நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்து 333 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேபி இதில் ஒரு சிலவங்களுக்கு 55 ஏஜில் ஒரு பர்சன் நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா இருக்கும், எல்லாருக்கும்ல ஒரு சிலவங்களுக்கு 55. ஓகே, தென் இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்க்கலாம். 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், சாரி 4 இல்லை, 4 கிடையாது, 5 important, 6 important, 7 important, 8 important, 9 important, 18 important, 15 important, 17 important. ஓகே, இம்பார்ட்டன்ட் மந்த் பார்க்கலாம். பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் கிடையாது, மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த மந்தில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த போஸ்ட்டில் மீட் பண்ண மந்தோ இல்லைங்க லாஸ்ட் செப்பரேஷனான மந்தோ இருந்தீங்க கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குங்க அப்போ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் லிங்காக இருக்கும்போது மட்டும் உங்களோட எனர்ஜி அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.